بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم الرضاعة وعلى المولود له رزقهن وكسوتهن بالمعروف لا تكلف نفس إلا وسعها إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே இதுவரைக்கும் 230 ஆயத்துகள் 32 ஆயத்துகளை முடித்து இப்பொழுது 233வது ஆயத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 233 237 வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான் நாம் காணப்போகிறோம். அதாவது கால அல்லாஹு தஆலா வல் வாலிதாத்து யுர்திஅன أولادهن حولين إلى ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير என்று முடியும் ஆயத் வரைக்கும் உள்ள விஷயங்களை, அதன் விளக்கங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அது சம்பந்தமான விளக்கங்களை பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் எண்ணிக்கை 343வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 343 என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதன் விளக்கங்களைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். 343வது பாடத்தை பார்க்குறோம். இந்த பாடத்துக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இது விளக்கம் சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம். தப்சீர். ஏன்னு சொன்னால் முதல்ல இது முடிஞ்சிடுச்சு, லூகா முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி அகராதி முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி முனாசபத், தொடர்புகள் சம்பந்தமான பாடங்களையும் நாம் பார்த்து முடித்து விட்டு இப்பொழுது விளக்கங்கள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதற்கு முதலாவது நாம் கொடுத்த தலைப்பு பெற்றோர்களின் கடமையும் கவனிப்பும். பெற்றோர்களுடைய கடமையும் கவனிப்பும். பொதுவாக பெற்றோர்களுடைய கடமை என்று எடுத்துக்கொண்டால் பிள்ளைகளை பேணுவது, கணவனுடைய, அதாவது பெற்றோர்கள் என்றாலே கணவன் மனைவி, கணவனுக்கென்று சில பொறுப்புகள் கடமைகள் இருக்கிறது, மனைவிக்கென்று சில பொறுப்புகள் கடமைகள் இருக்கிறது. அதை அவர்கள் சரியாக கவனிக்க வேண்டும். மனைவி என்பவள் குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலேயும், அதேபோல் கணவனுடைய பொருள் மற்றும் அவருக்கு பத்தினித்தனத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் தன்னுடைய மனைவிக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்திலே சரியான முறையில் நடந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இருவர்கள் மீதும் குழந்தையை கவனிப்பது பொறுப்பாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு, மனைவிமார்களுக்கு அந்த குழந்தையை பராமரிப்பது, அதனுடைய விஷயங்களை கவனித்துக் கொள்வது, ஆண்கள் அதற்குரிய செலவினங்கள், உடை, மற்ற விஷயங்களை ஏற்பாடு செய்வது, இது போன்ற பல பொறுப்புகள் இருந்தாலும் இந்த இடத்துல முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப்படுகிறது. அடிப்படை, அதாவது ஃபண்டமெண்டல், அசலான விஷயத்தை பற்றி பேசப்போகிறது. குழந்தைகளுடைய அசல் வளர்ப்பு ஆரம்பமாகக்கூடிய அந்த மடி, தாயின் மடி என்று சொல்லுவோமே, தாயின் மடியிலிருந்து ஆரம்பமாகக்கூடிய அந்த விஷயத்தை பற்றித்தான் இப்பொழுது நாம் இங்கு ஆரம்பிக்க போகிறோம். எனவேதான் பெற்றோர்களின் கடமையும் கவனிப்பும் என்ற தலைப்பை இங்கு நாம் கொடுத்திருக்கிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம், ஆயத்தின் அர்த்தங்களை காண்போம், அதைத் தொடர்ந்து அதன் விளக்கங்களை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். வல் வாலிதாத்து, தாய்மார்கள், தலாக் விடப்பட்ட அந்த மனைவிமார்களை சொல்லப்படுது. இந்த இடத்துல அந்த தாய்மார்களை பற்றி பேசப்படுகிறது. வல் வாலிதாத்து, வல் வாலிதாத்து பெற்றோர்கள், அதாவது தாய்மார்கள், யுர்திஅன பால் குடிப்பாட்டுவார்கள், அவுலாதஹுன்ன அவர்களுடைய குழந்தைகளுக்கு பால் குடிப்பாட்டுவார்கள், ஹவுலைனி காமிலைனி முழுமையாக 2 வருஷங்கள், 2 வருடம் முழுமையாக தங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த தாய்மார்கள் பாலூட்டுவார்கள்.
லிமன் அராத யுத்திம்மர் ரலாஅத, லிமன் யார் நாடுகின்றானோ, அதாவது அராத யுத்திம்மர் ரலா, பால் குடிப்பாட்டுதலை, பிள்ளைக்கு பால் கொடுப்பதை பூர்த்தி செய்வதை நாடுகின்றாலோ, அதை விட அதிகம் தேவையில்லை, அதை விட குறைக்காம, அதை விட அதிகம் தேவையில்லை. அதாவது லிமன் அராத யுத்திம்மர் ரலா, யார் இந்த ரலாத்தை பால் குடிப்பாட்டுவதை பூர்த்தி செய்வதற்கு நாடுகின்றார்களோ அவர்கள் முழுமையாக 2 வருடங்கள் அவருடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும், பால் கொடுக்கிறார்கள் அர்த்தம். அலல் மௌலூதி லஹு, அந்த தந்தையின் மீது, அலல் மௌலூதி லஹுனா அவருக்கு, அதாவது அவருடைய தந்தையின் மீதுன்னு அர்த்தம். அலல் மௌலூதி லஹு, அவருடைய தந்தையின் மீது, ரிஸ்குஹுன்ன, அவர்களுடைய உணவு பொறுப்பும், கிஸ்வத்துஹுன்ன, அந்த பெண்களுடைய உணவு பொறுப்பும், கிஸ்வத்துஹுன்ன, அவர்களுடைய ஆடை பொறுப்பும், பில் மஅரூஃப், அழகான முறையிலே கொடுப்பது பொறுப்பாக இருக்கிறது. அலல் மௌலூதி லஹு, அந்த தந்தைக்கு கடமையாகும், ரிஸ்குஹுன்ன, அந்த பெண்மணிகளுடைய பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த பெண்மணிகளுடைய உணவும் இன்னும் அவருடைய ஆடைகளும் நல்ல முறையில் கொடுக்க வேண்டியது இவருடைய பொறுப்பாக இருக்கிறது. லா துக்கல்லஃபு நஃப்சுன் இல்லா உஸ்ஆஹா, நஃப்ஸ் எந்த ஆன்மாவும் தொல்லை கொடுக்கப்படாது, அதாவது நிர்பந்திக்கப்படாது, இல்லா உஸ்ஆஹா, அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு. லா துக்கல்லஃபு, தொல்லை கொடுக்கப்படாது, நஃப்சுன் எந்த நஃப்சுமே, இல்லா உஸ்ஆஹா, அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எந்த நஃப்சும் தொல்லை கொடுக்கப்படாது. அப்போ இல்லா உஸ்ஆஹானா அதனுடைய சக்திக்கு ஏற்பவே தவிர எந்த நஃப்சும் தொல்லை கொடுக்கப்பட மாட்டாது. லா துலார்ர வாலிதத்தும் பி வலதிஹா, லா துலார்ர, தொல்லை கொடுக்கப்பட மாட்டார்கள், வாலிதத்துன், அதாவது அந்த தாய், பி வலதிஹா, அவளுடைய அந்த குழந்தையின் காரணமாக அந்த தாய் இடையூறு செய்யப்பட மாட்டாள். வலா மௌலூதுல் லஹு, அந்த தந்தையும் இடையூறு செய்யப்பட மாட்டார், பி வலதிஹி, அந்த குழந்தையின் காரணமாக. அப்போ தாயும் அந்த குழந்தையின் காரணமாக இடையூறு செய்யப்பட மாட்டாள், அதேபோல் அந்த தந்தையும் அந்த குழந்தையின் காரணமாக இடையூறு செய்யப்பட மாட்டார்கள். அலல் வாரிசி, வாரிசுதாரர்கள் மீது, அலல் வாரிசினா வாரிசுதாரர்கள் மீது, அதாவது அந்த குழந்தையினுடைய வாரிசுதாரர் இருக்காங்களே, மிஸ்லு தாலிக்க, அதே போன்று பொறுப்பிருக்கிறது. அலல் வாரிசி மிஸ்லு தாலிக்க, அப்ப அந்த வாரிசுகளின் மீது மிஸ்லு தாலிக்க, அதே போல பொறுப்பாக இருக்கிறது. வாரிசுகள் மீதும் அதே போல பொறுப்பு இருக்கிறது. வாலல் வாரிசி மிஸ்லு தாலிக்க, அப்ப அந்த வாரிசுதாரர்கள் மீது அதே போல் பொறுப்பு இருக்கிறது. தந்தையை, அதாவது அந்த குழந்தையுடைய தந்தையை போல தந்தைக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறதோ அதே போல் தாய்க்கு எந்தெந்த பொறுப்புகள் இருக்கிறதோ அதே பொறுப்பு வாரிசுதாரர்களுக்கு இருக்கிறது. ஃபைன் அராதா ஃபிசாலன் அன் தராதி மின்ஹுமா வ தஷாவுரின் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா. ஃபைன் அராதா, அவள் இருவரும் நாடினால், ஃபிசாலன், அதாவது நிறுத்தி விடுவதை, மறக்கடிக்க செய்வதை, அன் தராதி மின்ஹுமா, அவள் இருவரின் பொருத்தத்தோடு அந்த குழந்தைக்கு பால்குடி மறப்பதை நாடினால், குழந்தையை பால்குடி மறப்பதை நாடினால், தஷாவுரின், இருவருடைய யோசனையுடனும், ஆலோசனை செய்து என்ன செய்யறாங்க, குழந்தைக்கு 2 வருடத்துக்குள்ள பால்குடி நிறுத்தவோ, பலா ஜுனாஹ அலைஹிமா, எதை நாடுறாங்க, ஒன்று ஃபிசாலன், ஒன்று பால்குடி, அதாவது குழந்தையை பால் குடிப்பதை நிறுத்துவதையோ நாடினால் அவள் இருவரின் மீது எந்த குற்றமும் இல்லை. வயின் அரத்தும் அன் தஸ்தர்திஉ அவுலாதக்கும், வயின் அரத்தும், நீங்கள் நாடினால், அன் தஸ்தர்திஉ அவுலாதக்கும், அதாவது உங்களுடைய குழந்தையை செவிலித்தாய்கள் மூலமாக பால் குடிப்பாட்டுவதற்கு, அன் தஸ்தர்திஉ, நீங்கள் பால் குடிப்பாட்டுவதற்கு நாடினால், உங்களுடைய குழந்தைகளுக்கு பால் குடிப்பாட்டுவதை நாடினால், ஃபலா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. இதா சல்லம்தும், நீங்கள் ஒப்படைத்து விட்டால், மா ஆத்தைத்தும் பில் மஅரூஃபி, அப்போ உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. அப்போ உங்களுடைய செவிலித்தாயை கூட நீங்க என்ன செய்யுங்க, பால் குடிப்பாட்ட நாடுறீங்க. ஃபலா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது எந்த குற்றம் இல்லை. இதா சல்லம்தும், நீங்கள் ஒப்படைத்து விட்டால், மா ஆத்தைத்தும் பில் மஅரூஃபி, மா ஆத்தைத்தும், எந்த ஒன்றை நீங்கள் கொண்டு வந்தீர்களோ, உங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு விஷயத்தை பேசி கொண்டீர்களோ, எந்த விஷயத்தை நீங்கள் ஒப்பந்தமாக செய்து கொண்டீர்களோ, அதில் எதை நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அதான் நல்ல முறையில், மாரூஃபான முறையில் அதை ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது.
வத்தகுல்லாஹ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தாலா பிமா தஅமலூன பஸீர் நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை கவனிக்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார். இந்த ஆயத்துல ஒரு தாய் தந்தை என்ன செய்யறாங்க, தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு 2 வருடம் பால் குளிப்பாட்ட வேண்டியது பொறுப்பாக இருக்கிறது. இப்போ பால் குடிப்பாட்டக்கூடிய காலத்துல அவளுடைய உணவு பொறுப்பு, அவளுடைய ஆடை பொறுப்பு இந்த கணவர் மீது பொறுப்பாக இருக்கிறது. 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி இவங்க 2 பேரும் இல்லைன்னு சொன்னா அந்த வாரிசு அந்த பொறுப்பெடுத்து செய்யணும். தாயுடைய தந்தையுடைய பொறுப்பெடுத்து வாரிசுகள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. சரி 2 பேரும் கொடுத்துட்டு இருக்கும்போது 2 வருஷத்துக்குள்ள பால் குடிய மரக்கடிக்க செய்யலாம் நாடினாலோ தாராளமா அவங்க செஞ்சுக்கொள்ளலாம், எந்த குற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு செவிலி தாயை கூட்டு வந்து பால் கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட எதை பேசப்படுதோ அந்த தொகையை கொடுத்துட்டா எந்த விதமான குற்றமும் கிடையாது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலா நீங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்லப்படுது. சரி, பாருங்கள் தப்சீரை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தப்சீர் விளக்கம். வல் வாலிதாத்து பெற்றோர் அதாவது தாய்மார்கள் யுர்திஅன அவருடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறார்கள், அவுலாதஹுன்ன அவருடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கட்டும். பால் கொடுப்பது ஹவுலைனி காமிலைனி 2 வருடங்கள் பூர்த்தியான முறையில், பூர்த்தியான 2 வருடங்கள் அவருடைய குழந்தைகளுக்கு அவருடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் பால் கொடுக்கட்டும். அதாவது வாஜிபு அலல் உம்முஹாத்தி தாய்மார்கள் மீது கடமையாக இருக்கிறது. யுர்திஅன அவுலாதஹுன்ன அவருடைய குழந்தைகளுக்கு பால் குடிப்பாட்டுவது இம்முத்தத்தி சனத்தைனி காமிலத்தைனி 2 முழுமையான வருடங்கள் அளவிற்கு அவருடைய குழந்தைகளுக்கு பால் குடிப்பாட்டுவது அந்த தாய்மார்கள் மீது கடமையாக இருக்கிறது. இந்த இடத்துல அல்லாஹு தாலா பெற்றோர்களுக்கு சுட்டி காட்டி சொல்கிறான், தாய்மார்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு எடுத்து சொல்றான் அந்த விஷயத்தை. ரதாத்தை முழுமையாக முடிக்கணும் 2 வருஷம் என்பதை தெளிவாக சொல்றான். அதுக்கு பிறகு தேவையில்லை, 2 வருஷத்துக்குள்ள முடிக்கிறது. சரி, இப்போ 2 வருஷத்துக்குள்ள என்ன 2 வருஷம் குடிப்பாட்டுவது பால் குடிப்பாட்டுவது பெற்றோருக்கு பொறுப்பு என்பதாக அல்லாஹ் சொன்னான். இந்த இடத்துல வந்து ரலாத் இருக்கிறத பொதுவா வந்து திருமிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸ் கொண்டு வராங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி பொதுவா ரலாத்தை நிறுத்துறதுங்கிறது ஹராம் என்பது கிடையாது. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி ரதாத் இருக்குத ஹராம் ஆகாது இல்லா மாக்கான தூனல் ஹவுலைன். அப்போ 2 வருஷத்துக்கு பின்னாடியும் கொடுத்தாலும் என்ன செய்யாது, எந்த விதமான ஹராமும் கிடையாது என்பதாக சொல்றாங்க. அப்போ 2 வருஷம் பூர்த்தியாக கொடுப்பது அவசியம். 2 வருஷம் பூர்த்தியாக கொடுக்கிறது, அதுக்கு மேலே போனாலும் என்னது தப்பு கிடையாது என்பதாக சொல்றாங்க. நான் முழுமையாக 2 வருஷம் பூர்த்தியாக கொடுக்கணும். லிமன் அராத ஐ யுத்திம்மர் ரலா ஐ இதா ஷா அல் வாலிதானி பெற்றோர்கள் தாய் தந்தை 2 பேரும் நாடினால் இத்மாமர் ரலாஅத்தை பால் குடிப்பாட்டுதலை பூர்த்தி செய்வதை நாடினால் வலா ஜியாதத் அலைஹி அப்போ அவர்கள் மீது அதை விட அதிகரிப்பு என்பது தேவையில்லை. வலா ஜியாதத் அலைஹினா அவர்கள் மீது அதிகமாக கொடுக்க வேண்டியதுங்கிறத அவசியம் கிடையாது, கடமை கிடையாது. சரி, இந்த இடத்துல அல் வாலிதாத் என்று சொல்றதை கொண்டு சொல்றாங்க முத்தல்லகாத், அதாவது தலாக் விடப்பட்ட பெண்மணியும் சொல்றாங்க. அந்த பெண்மணி விஷயங்கள்ல அந்த பெண்மணி தலாக் விடப்பட்டு விட்டால் அவங்களுக்கு என்னது, அவங்களுடைய கணவரை விட்டு என்னது இந்த குழந்தைகளுக்கு பால் குடிப்பாட்டுவது இந்த பெண்மணிகள் மீது பொறுப்பாக இருக்கிறது. ஏன்னா பால் குடிப்பாட்டுவது பொறுப்பாக இருக்குது. அதனாலதான் இங்க சொல்லப்படுது. அதாவது இந்த வந்து இறுதியான அவுலாதஹுன்னங்கிறது பார்க்கறதுக்கு ஹபர் மாதிரி தெரியுதான, அமருடைய சீகா மாதிரி. ஏன்னா அவங்க தன்னுடைய இதுக்கு பால் கொடுக்கட்டும், அவங்க 2 வருஷம் பூர்த்தியாக பால் கொடுக்கட்டும்ங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதனால இந்த இடத்துல அந்த அமர் வந்து வாஜிபான அமரு கிடையாது, மாறாக என்னது ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய இஸ்திஹ்பாபுடைய அமராக இருக்கு. ஏன்னு சொன்னா ஒரு பெற்றோர் ஒரு தாய் பால் குடிப்பாட்டுதல் என்பது மற்றவங்க கொடுக்கறத விட ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அவங்களுடைய அந்த இரக்கம் கருணை எல்லாமே என்னது இந்த குழந்தையின் மீது அதிகமாக இருக்கும்.
அதில் அவங்க கொடுக்கறது ரொம்ப சிறந்ததாக இருக்கிறது. மற்றவங்க கொடுக்கறத விட அவங்க கொடுக்கறது தான் ரொம்ப உயர்ந்தது, சிறந்தது என்பது சொல்லப்படுது. சரி, அப்போ அதே மாதிரி அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது, அதாவது இந்த இடத்துல அல் வாஜிபு அலல் உம்மஹாத் என்று சொல்றாங்க. அசல்ல வாஜிபுங்கிறது வராது. இந்த இடத்துல வாஜிப் என்பது எந்த நேரத்தில் வரும் என்று சொன்னால், ஹசரத் பகவி ரஹமத்துல்லா அலி, அல் ஹாசின் ரஹமத்துல்லா அலி, தப்சீல் ஹாசின், அவங்க இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், ஒரு அதாவது இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வந்து தலாக் விடப்பட்ட பெண்மணியை சொல்கிறான். தலாக் விடப்பட்ட பெண்மணி யார்? அவங்களுடைய குழந்தைகள், அதாவது அவங்களுடைய மனைவிமார்கள் இருந்து அவங்களுடைய என்ன செய்யறது, ஹபரா கொண்டு வந்து அமர் மாதிரி வருது. இந்த அமர் வந்து இஸ்திஹபாப் தான். அப்போ அங்கே யாருமே வந்து பால் குடிப்பாட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல என்பதாக வரும் பொழுது தான் அது வாஜிபாகுமே ஒழிய, இல்லை என்றால் அது வாஜிபாகாது. ஏன் வாஜிபாகாது? இப்படி வாஜிபுன்னு இருந்தால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? பைன் அரலா அனலக்கும் ஃபாத்து ஹுன்ன உஜூர ஹுன்ன என்ற சூரத்து தலாக்ல வரக்கூடிய அந்த ஆயத்தில், அவர்கள் உங்களுக்கு பால் புகட்டினால், அதாவது குழந்தைக்கு பால் கொடுத்தா அவங்களுடைய உஜூரை கொடுத்துடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான்னா, அதனால அந்த கூலி கொடுக்க சொல்ல மாட்டான் கடமையா இருந்தா. இப்போ அதனால அந்த இடத்துல இருந்து, ஆனால் தாய் விரும்புகிறா, தாய் கொடுக்கணும்னு விரும்புகிறான்னு சொன்னால் தாய்க்கு தான் முக்கியத்துவம் மற்றவங்கள விட, தாய்க்கு தான் முக்கியத்துவம் மற்றவங்கள விட. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ்ல நினைச்சான் கமாலுங்கிற சொல்கிறேன், அதாவது காமிலைன் ஹவுலைனி காமிலன், முழுமையாக நத்தில்கா அஷரத்துன் காமிலத்துன்னு வர மாதிரி முழுமையா, அந்த காமிலாங்கிறது பரிபூர்ணமாக செய்கிறதுக்காக வேண்டி காமிலாங்கிற வார்த்தையை அல்லாஹ் புழங்குறான். சரி, பொதுவாக ஹவுலைனுங்கிறது அரபியர்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்குது. சரி, அடுத்ததா லிமன் அராதா யுத்திம்மர் ரலா ஐ இதா ஷா அல் வாலிதானி இத்மாம ரலாஅத்தி, பெற்றோர்கள் நாடினால் இத்மாம ரலாஅத்தி, பால் குடிப்பாட்டுவதை பூர்த்தி செய்வதை தாயும் தந்தையும் நாடினால் வலா ஜியாதத்த அலைஹி, அவர்கள் மீது அதை விட அதிகப்படுத்துவது என்பது அவசியம் கிடையாது. 2 வருஷம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முடிச்சு கொள்ளலாம். அவங்க அதை விட அதிகமாக அதிகப்படுத்தணும், கூட்டணுங்கிறது அவசியம் கிடையாது. அதோட முடிச்சு கொள்ளலாம். வ அலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப் ஐ, அதாவது வ அலல் மௌலூதி லஹு, அந்த தந்தையின் மீது கடமையாகும், ரிஸ்குஹுன்ன, அந்த பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த பெண்மணி, அவளுடைய மனைவியான, அதாவது தலாக் விடப்பட்ட மனைவியாக இருக்கலாம், அது பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த பெண்மணிகள், அந்த அந்த மனைவிக்கு ரிஸ்க், அவங்களுடைய உணவை கொடுப்பதும், வ கிஸ்வத்துஹுன்ன, அவருடைய ஆடைகளை வழங்குவதும் இந்த தந்தை மீது பொறுப்பாக இருக்கிறது. பில் மஅரூஃப், எப்படி கொடுக்கணும்? நல்ல முறையில், அழகான முறையில் வழங்குவது. அதாவது வஅலல் அபி, தந்தையின் மீது கடமையாகும், நஃபகத்துல் வாலிதாத்தி வல் வாலிதாத்தில் முத்தல்லகாத், தலாக்கிடப்பட்ட அந்த தாய்மார்களுடைய நஃபகா, செலவினங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வது தந்தையின் மீது கடமையாக இருக்கிறது. வ கிஸ்வத்துஹுன்ன, அதேபோல் தந்தையின் மீது பொறுப்பாக இருக்கிறது, அவர்களுடைய ஆடைக்குரிய பொறுப்பையும் அந்த தந்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிமா ஹுவ முத்தஆரஃபும் பிதூனி இஸ்ராஃபின், பிமா ஹுவ முத்தஆரஃபுன், எது ஒன்று நன்கு அறியப்பட்டதாக இருக்குதோ, வழக்கத்தில் உள்ள உறுஃபில் உள்ள விஷயங்களாக இருக்குது. பொதுவாக பெண்கள் அணியக்கூடிய ஆடை என்பது இருக்கிறது. அந்த ஆடை எந்த ஆடை புழக்கத்தில் புழங்கப்படுகிறதோ, அணியப்படுகிறதோ, அந்த ஆடையை அவர்களுக்கு வாங்கி கொடுப்பது. பிதூனி இஸ்ராஃபின், இதில் வரம்பு மீது இஸ்ராஃப் ஏற்பட்டுவிடக்கூடாது, வீண்விரையும் இல்லாமல் அதை செய்ய வேண்டும். வலா தக்தீரின், அதேபோல் கஞ்சித்தனமும் காட்டக்கூடாது, ரொம்ப என்னது இஸ்ராஃபும் பண்ணக்கூடாது. லம் யுஸ்ரிஃபு அலம் யக்துரு வக்கான பைன தாலிக்க கவாமா, இஸ்ராஃப் வீண்விரையும் செய்யக்கூடாது, கஞ்சத்தனமும் அதில் காட்டக்கூடாது. அதெல்லாமல் கஞ்சத்தனம் இஸ்ராஃபு இல்லாமல் நடைமுறையில் எந்த ஆடை பயன்படுத்தப்படுகிறதோ, புழக்கத்தில் பெண்கள் எந்த ஆடையை அணிந்து கொள்கிறார்களோ அந்த ஆடையை அணிவித்து வாங்கி கொடுப்பது இந்த தந்தை மீது பொறுப்பாக இருக்கிறது. லி தக்கூம பி ஹிதுமத்திஹி ஹக்கல் கியாமி, லி தக்கூம், அந்த பெண்மணி நிலைத்து நிற்பதற்காக வேண்டி, பி ஹிதுமத்திஹி, அந்த குழந்தையினுடைய பணிவிடையில் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வதற்கு, ஹக்கல் கியாமி, சரியான முறையில், ஹக்கல் கியாம்னா சரியான முறையில் அந்த பெண்மணி அந்த குழந்தைக்குரிய ஹிதுமத்துகளை, அந்த குழந்தைக்குரிய பணிகளை சரியாக செய்வதற்காக வேண்டி, செய்வதன் மீது உறுதியாக நிற்பதற்கு அந்த பெண்மணிக்குரிய ஆடை விஷயத்திலேயும் சரி, உணவின் விஷயத்திலேயும் சரி, அந்த கணவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். உணவும் நடுத்தரமான உணவாக இருக்கணும். அதேபோல்
ஆடையும் பொதுவான நடைமுறையில் உள்ள ஆடையாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் செய்வது அந்த கணவரின் மீது பொறுப்பாக இருக்கிறது. இந்த கணவர் இந்த இரு பொறுப்புகளையும் செய்வது அவர் மீது கடமையாக இருக்கிறதா தான் சொல்றாங்க. வாலல் மௌலூதி ரிஸ்குஹுன்ன வாலல் மௌலூதி ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன லா துகல்லஃபு நஃப்சுன் இல்லா உஸ்அஹா ஐ தகூனு நஃபகத்து பிகத்ரி தாக்கத்தி. அப்போ தக்கூனு நஃபகத்து செலவு செய்யக்கூடிய அந்த செலவினம் ஆகியிருப்பது பிகத்ரி தாக்கத்தினா அவருடைய சக்திக்கு ஏற்ப எவ்வளோ அவரால் முடியுமோ அந்த அளவுக்கு அந்த செலவு செய்யணும். அவர் ஒரு வேலை செய்கிறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னது அதற்குரிய செலவிற்குரிய செலவினம் எவ்வளவு அந்த தேவையோ அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும். அன்னஹு தாலா அல்லாஹு தாலா சொல்ற மாதிரி லா யுக்கல்லஃபு நஃப்சன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹ் லா யுக்கல்லிஃபு நஃப்சன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹு தாலா எந்த ஒரு நஃப்ஸையும் கஷ்டப்படுத்த மாட்டான். இல்லா உஸ்அஹா அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு. இந்த சக்தியை அதாவது அதனுடைய அதனுடைய விசாலம் எவ்வளவோ அதனால் எவ்வளவு முடியுமோ அதை தாண்டி எந்த நஃப்ஸையும் அல்லாஹு தாலா கஷ்டப்படுத்த மாட்டான். அதை சிக்கலில் சிரமத்தில் ஆக்க மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஸ்அஹா என்று வருவதை போல அல்லாஹு தாலா எந்த ஆன்மாவையும் சிரமத்திற்கு உள்ளாக்குவதில்லை. அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அதனால எவ்வளவு முடியுமோ அதுதான் அதுதான் அல்லாஹ் என்ன செய்வான் கடமையாக்கினாலும் சரி, பொறுப்பு சுமத்தினாலும் சரி, செலவினத்திலும் சரி, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹு தாலா ஒரு ஆன்மா எதற்கு தாங்குமோ எதை அதனுடைய சக்திக்கு உட்பட்டதோ அதைத்தான் அல்லாஹ் கடமையாக்கி வைக்கிறானே ஒழிய அதை தாண்டி கடமையாக்கி வைப்பதில்லை. அதனால முடியாத ஒரு விஷயத்த சுமத்தாட்டுவதோ பொறுப்பு சுமத்துவதோ அதை திணிப்பதோ அல்லாஹ்வுடைய பழக்கத்தில் கிடையாது. அதான் சொல்றாங்க ஐ தக்கூனு நஃபகத்து கதில் தாக்கா. அவருடைய சக்திக்கு ஏற்ப அந்த செலவினத்தை ஆக்கிக் கொள்வது அல்லாஹ் சொல்ற மாதிரி லா யுகல்லிஃபு நஃப்சன் இல்லா உஸ்அஹா. அப்போ அதற்குரிய செலவினங்களை எவ்வளவோ அதை சரியான முறையில் கொடுக்கிறது, தன்னால் முடிந்த அளவு அவங்க செலவு செய்யறது. இப்போ இதுவரைக்கும் இந்த குழந்தைகள் பால் குடிப்பாட்டுவது சம்பந்தமாக சொல்லப்படுறது. பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு எவ்வாறு பால் குடிப்பாட்ட வேண்டும் என்பதையும் அதை தன்னுடைய தந்தை அந்த குழந்தையுடைய தந்தை எவ்வாறு அதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அந்த கொடுக்கக்கூடிய பால் குடிப்பாட்ட பெண்மணிக்கு தன்னுடைய மனைவிக்கு தலாக்கிடப்பட்ட மனைவியாக இருந்தாலும் அவளுக்கு என்ன அவளுடைய ஆடை பொறுப்பும் அதே போல் அவளுடைய உணவுடைய பொறுப்பையும் நடுத்தரமான முறையில் ரொம்ப ஹை லெவலும் இல்லாமல் ஒரேடியாக ரொம்ப கஞ்சத்தனமும் இல்லாமல் மீடியமான முறையில் அவங்கள கவனிக்க வேண்டியது. ஏன்னு சொன்னால் அவங்க அப்போ தான் தன்னுடைய அந்த குழந்தைகளுடைய அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு என்ன செய்யும் அது உறுதியாக இருக்கும், இடம் கொடுக்கும், அது செய்கிறதுக்கு மனசு வரும். அப்போ அதே மாதிரி அல்லாஹ்வுத்தாலா யாருக்கும் ஒரு சக்திக்கு அப்பாற்பட்ட சுமையை சுமத்துவது கிடையாது என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து பால் குடிப்பாட்டுவது சம்பந்தமான சட்டங்கள் அதனுடைய ஹுக்கும்கள் இமாம்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடத்திலே விளக்கமாக சொல்லப்படும். அல்லாஹு தாலா அவன் ஏவக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளையும் அவன் ஏவியது போன்று சரியான முறையிலே அவனுடைய பொருத்தத்தை மட்டும் நோக்கமாக வைத்து செய்யக்கூடிய நல் பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.